Hi friends, நான் உங்க MM கிச்சன் மகாதான் பேசுறேன். இன்னைக்கு என்ன நம்ம டிஷ் பார்க்க போறோம் அப்படின்னா கடலை சட்னி. மலாட்டா சட்னி எப்படி செய்யறதுதான் பார்க்குறோம். ரொம்ப சிம்பிளாகவும் நல்ல டேஸ்டாகவும் சட்னி எப்படி செய்யறதுதான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஆல்ரெடி வறுத்த மலாட்டை வாங்கி எடுத்து வச்சிருக்கேன். அதை தோல் நீக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட வறுத்த மலாட்டை இல்லை பச்சை இருக்குன்னா அதை கூட நம்ம வாங்கி வறுத்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பச்சை மலாட்டை 1 கப்பு, வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து, 5 வரமிளகாய், தேங்காய் திருவி வச்சுருக்கேன், புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு, 5 பல்லு பூண்டு, உப்பு தேவைக்கேற்ப. இப்போ நம்ம ஒரு வானலில் ஆயில் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருந்த வரமிளகாயை வறுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒரு 6-7 மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் 5 மிளகாய் எடுத்திருக்கேன். அதோட அந்த எடுத்து வச்சிருந்த 5 பல்லு பூண்டையும் இதோட எடுத்துக்கோங்க. எடுத்து இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து நம்ம அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதோட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸு புளி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து திருகி வச்சிருந்த தேங்காயையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்திருந்த அந்த மலாட்டையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாரி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ ஒரு பேனில் லைட்டாக எண்ணெயை ஊற்றி கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு. கருவேப்பிலை தேவைக்கேற்ப. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த வெங்காயத்தையும் இதோட ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். பாருங்க, இந்த லெவல்ல நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த சட்னியோட இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மலாட்டா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாரி நம்ம இட்லி தோசைக்கு எதுக்கு வேணாலும் செஞ்சுக்கலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பாருங்க, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். டேஸ்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.